ஜாதி என்பது ஆதியிலே இருந்தும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அது மனிதனாக தேடிக்கொண்ட ஒரு வியாதி, பரம்பரையாக நம்மை தொடர்ந்து வரும் ஒரு தொற்று நோய். என்ன? கடவுள் மனிதனை படைத்தார், மனிதன் ஜாதிகளை படைத்து அதற்கேற்ற நீதிகளையும் வகுத்தார். அதற்கு கடவுளா பொறுப்பு? தன்னுடைய சொத்தை கோவிலுக்கும் குளத்துக்கும் எழுதாமே எப்ப ஜனங்களுக்கு வாரி வாரி இறைச்சாரோ அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். கடவுள் உலகத்தை படைத்து அதற்கு உற்ற செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து தான் மட்டிலும் ஆண்டியாக நிற்கிறார். அவருக்கா பொருளை கொடுத்து ஏமாற்ற சொல்கிறீர்கள்? மோடி கடந்த எங்க கண்ட திறந்து விட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், யாரும் கேட்கல. சாருதான் பட்டணத்தார் வார்த்தையை கேட்டீங்க, எல்லாரும் ஓட்ட எடுத்துக்கிட்டு தான் தெரியணும். அது சரி, இது பொது மண்டபமா போச்சு, இல்லைன்னா ஊரை விட்ட துரைச்சிருப்பேன். இவர்கிட்ட என்ன பேச்சு? அங்க ராஜா கிட்ட போய் சொல்லு. திருச்சிற்றம்பலம். அவர் வெளியே வந்திருக்காரு. திருச்சிற்றம்பலம். என் செல்ல மகன் கட்டியாந்த வீட்டுல என் பிள்ளை கையாந்து நிக்கிறான். பட்டாட கட்டுல என் கட்டி தங்க பரதேசியா நிக்கிறான். வெள்ளி தட்டுல பால் சாதத்தை அள்ளி ஊட்டுன இப்ப வாய் பேசாம பகவானே, இது உன் சோதனையா? சிவகலை, நானே போய் சாதம் கொண்டு வரேன். திருவன்காடா, வீடு திறந்திருக்கப்பா. இன்னும் மன வீடு திறக்கவில்லை. வணக்கம் ஐயா, தங்களை காண அரச பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் திருவன்காடரே. வருக, அமருக. வந்த காரணம் என்ன? உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது. உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள். தவிரவும் நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன். சஞ்சலமா இருக்காதா? அரண்மனைக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் வேற எங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவீர்களே. அட, எத்தனை முத்துக்கள், எத்தனை எத்தனை நவரத்னங்கள்! அத்தகைய செல்வரையா நாம் இந்த நிலையில் காண்போம்? செல்வம் இருந்தென்ன? என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது. ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன். எது உயர்ந்த செல்வம்? இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன்? நீர் நிற்க நாம் இருக்க. சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர், ஆண்டி அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா? மன்னித்தருள வேண்டும் அடிகளே, நான் வருகிறேன். சிற்றம்பலம். யார் தின்னும் போது வந்து திருச்சிற்றம்பலம்னு சத்தம் இருக்கு. இதையெல்லாம் வச்சு அனுபவிக்க வழி தெரியாம அல்லல் பட்டு, அவஸ்தப்பட்டு, கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, படாத பாடுபட்டு பட்னியா திரியிற பட்டணத்தார பாத்தீங்களா? என்ன அவரா இவருக்கு கும்பிடுற? ஆனா உன்னால இனிமே கடவுளை நம்ப மாட்டாங்க ஜனங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏதோ கடவுளை நம்புறவன் நல்லா இருப்பான்னு பேரு. கடவுளை நம்பி இப்படி ஓட்டாண்டி ஆனா எவன் நம்புவான்? சிற்றம்பலத்தை தேடிக்கிட்டு தெரு தெருவா தெரியுறாரு. சிற்றம்பலம் அடுத்த தடவை இருக்காருங்க. நீ ஆள் பெற சொல்ற? சிற்றம்பலம்ன்ற கடவுளை தேடிட்டு வந்திருக்காரு. கடவுள் என்ற வார்த்தை இந்த கண்மூடி உலகத்துல முதல்ல எப்படி நுழைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? ஐயா, தான் என்ற சிறையிலிருந்து விடுதலை பெற்ற தத்துவ ஞானி அறிவான் கடவுளை பற்றி. அறிவென்பது ஆண்,
மனம் என்பது பெண், பஞ்சேந்திரியங்கள் அவர்களது மக்கள். அந்த ஐவரும் மாயையின் சேயான சபலத்தினால் உணர்ச்சி வசப்படாமல் மனமென்ற அன்னைக்கும் அறிவென்ற தந்தைக்கும் கட்டுப்பட்டு உலகத்தையே மறந்து ஒன்றையே நோக்கி ஆத்ம வேகத்தோடு இதய சன்னிதானத்தின் உள்கடந்து செல்லும். அப்படி உள்கட 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 உள்கடவுள் என்ற அகப்பொருள்தான் கடவுள். அப்படி என்றால் எந்த ரூபத்தில் அந்த கடவுள் இருக்கிறான் என்பதை நீ காட்ட முடியுமா? ஏன் வலிக்கிறதா? அடிப்பட்ட வலிக்கிறதா? அந்த வலி எப்படி இருக்கிறது, அது எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியுமா? பைத்தியக்காரனா இருக்கிறான். அவஸ்தப்படுற துன்பத்திற்கும் அனுபவிக்கிற இன்பத்திற்கும் உருவமேது? அதுபோல்தான் சகல ஜீவராசிகளுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுகிறான் கடவுள். கடவுளுக்கு கூட விளையாட்டு புத்தி இருக்குதா? அந்த கடவுள் காட்டும் பேரின்பத்தை மறந்து கயல்வெளியார் காட்டும் சிற்றின்பத்தில் உன் சிந்தையை சிதறவிடாது. இன்பத்துல சின்னது வேற பெருசு வேறையா? சந்தேகம் என்ன? அழியும் உடலோடு இரண்டர கலந்து அத்துடன் அழியும் அற்ப இன்பம் தான் சிற்றின்பம். ஆதியந்தம் இல்லாத இறைவனுடன் இரண்டர கலந்து அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம்தான் பேரின்பம். அது உடலுக்கு சொந்தம், இது உள்ளத்திற்கு சொந்தம். பாவம், பசி வந்துருச்சு இல்ல, வேதாந்தமா பொழிகிறார். ஆம், பற்றற்ற துறவிக்கு யோக பசி, பயனற்ற பிறவிக்கு மோகப்பசி. நானா பயனற்றவன்? நானா பயனற்றவன்? பைத்தியக்கார. மனித உள்ளம் படைத்த ஒவ்வொருவனுக்கும் சிற்றின்ப விருந்திற்கேற்ற சிறந்த அழகி தேவை. அடிக்கும் ஆளாத மதம் கொண்ட யானைக்கு கூட விவேகம் என்னும் அங்குசம் தேவை. மதம் கொண்ட யானையையும் இந்த வீணனையும் படைத்தது கடவுள் குற்றம்தான். ஐயா, கடலில் வீழ்ந்த கட்டை மிதக்கிறது, கல் மூழ்கி விடுகிறது. இது கடலின் குற்றமா? அப்படி என்றால் கட்டை மிதந்து கரையில் ஒதுங்கிவிடும். ஆனால் கல் கடல் ஆழத்தின் எல்லையை கண்டுவிடும். கர்ம வினை எப்படியோ அப்படித்தான் பலனும் கிடைக்கும். போதும், நிறுத்து. பேச தெரிவதை விட பேச்சை நிறுத்த பழகிக்கொள். கோபம் வெற்றி அளிக்காது. செய்த குற்றத்தை சிந்திக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு எத்தனை சொன்னாலும் விழலுக்கிரைத்த நீராகத்தான் மாறும். ஆஹா, பரந்த மனம் படைத்த பட்டினத்தாரே, பகுத்தறிவை இழந்து அகத்தினரோடு பேசாதீர். கண்ணை கவரும் கார்முகில் கூந்தலைப்பார். ஈரும் பேனும் நிறைந்த கூந்தல் கார்முகில். வேலை பழிக்கும் கண்ணழகைப்பார். காலையில் பார்த்தால் பீழை வடியும் கண்கள் வேலாம் சேலாம். இது மதுரசம் தரும் கனி இதழ். எச்சில் நாற்றத்தை தரும் இதழ் கனியாம் கனிரசமாம் கற்கண்டாம். போதும், இவர் பெண்களை பற்றி புகழ்ந்தது. தத்துவ ஞானி போல் வேஷம் அணிந்து தாய் குலத்தையே கேவலமாய் பேசுகிறாய். நியாயமா? பிணம் தின்னும் கழுகும் பழம் தின்னும் கிளியும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, தன்மை வேறு. என் ஆசையின் நாயகியிடம் என்ன தரக்குறவை கண்டாய்? விரோதிகளின் வணக்கமும் வேசியரின் பழக்கமும் கடைசியில் விஷமாக மாறிவிடும். இவ்வளவு வயசை, இவ்வளவு வயசை.